வணக்கம், நான் சுரசன். இன்னைக்கு நம்ம லாஜிக் கேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக் கேட்ஸ் என்னன்ற பத்தி பார்க்கலாம். லாஜிக் கேட்ஸ் ஆர் த டிசிஷன் மேக்கர். இட் டேக்ஸ் இன் two signals called input and produce one output signal. It is made of transistors. So அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா AND கேட், NOR கேட், NOT கேட், பஃபர் கேட், இதான் பாத்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம ஆக்டிவிட்டிக்குள்ள போயிடலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோம்னா ஆர் கேட் பேரலல் சர்க்யூட் தான் பாத்தீங்கன்னா செய்ய போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரெட் போர்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா சம் கட் வயர்ஸ், ஒரு 3 வோல்ட் பேட்டரி, ஒரு 9 வோல்ட் பேட்டரி, ஒரு ரெசிஸ்டர், 2 டிரான்சிஸ்டர், ஒரு எல்இடி, இதான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்புறம் இது பாத்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம். இதில் பாத்தீங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி, ரெசிஸ்டர், அப்புறம் எல்இடி, அப்புறம் பாத்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர், இது மிடில் இருக்க பாத்தீங்கன்னா 3 வோல்ட் பேட்டரி. ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சர்க்யூட் டயக்ராம் பார்த்து பாத்தீங்கன்னா என்னோட பிரெட் போர்டில் ஒரு கட் வயர் எடுத்துக்கிறேன். அதை பாத்தீங்கன்னா பவர் லைனோட பாசிட்டிவ்ல இருந்து 3Aல பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நான் ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டரை பாத்தீங்கன்னா 3B to 7Bல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பாத்தீங்கன்னா எல்இடி எடுத்துக்கிறேன். ஸோ எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல் பாத்தீங்கன்னா 7Cல இருக்கிற மாதிரியும் நெகட்டிவ் டெர்மினல் பாத்தீங்கன்னா 10Cல இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 7C to 10C. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட 2 ரெசிஸ்டரையும் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறேன், 2 டிரான்சிஸ்டரையும் எடுத்துக்கிறேன். இந்த 2 டிரான்சிஸ்டரும் பாத்தீங்கன்னா பிளாட் சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தாப்புல இருக்கிற மாதிரி வச்சு வரிசையை பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா 11C, 12C, 13C. செகண்ட் இது பாத்தீங்கன்னா 10B, 11B, 12B. ரெண்டாவது டிரான்சிஸ்டர் பாத்தீங்கன்னா 13B, 14B, 15B. இப்படி பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு கட் வயர் எடுத்துக்கிறேன். அந்த கட் வயரை பாத்தீங்கன்னா நான் எடுத்து நெகட்டிவ் டெர்மினல்ல கொடுத்து பவர் லைனோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுல இருந்து டைரக்டா 15Aல பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன், நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்கறதுக்காக. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 2 டிரான்சிஸ்டரோட கலெக்டரையும் பாத்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா 2 எமிட்டரையும் பாத்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணணும். அது பாத்தீங்கன்னா நான் 2 கொஞ்சம் குட்டியா இருக்கிற கட் வயர்ஸா எடுத்துக்கிறேன். அது வேணா ஃபர்ஸ்ட் கலெக்டர், அதாவது 10C to 13Cல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வயர் எடுத்து 12C to 15C கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 2 கட் வயர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நான் பேஸில் கொடுக்க போகிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம்லோட பேஸ், அதாவது 14Aல ஒரு கட் வயர் அட்டாச் பண்ணிக்கிறேன். இன்னொரு கட் வயர் எடுத்து 11Aல பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேட்டரி கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிறேன். 9 வோல்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு பவர் லைனில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன், பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கிறேன், 3 வோல்ட் பேட்டரி. ஸோ அதில் உள்ள நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நான் அதே லெஃப்ட் சைட் பவர் ரயில் உள்ள நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 வோல்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து நான் ரைட் சைடு பவர் ரயில் உள்ள பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம லாஜிக் கேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பத்தி பார்க்கலாம். ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் தான் பாத்தீங்கன்னா இதோட பூலியன் எக்ஸ்பிரஷன் தான் பாத்தீங்கன்னா y = ARB
அதில் பார்த்தீங்கன்னா 3 காலம்ஸ் வச்சிருக்கேன், ஏ பி ஒய்ன்னு. இந்த ஏயும் பியும் பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ், ஒய் பார்த்தீங்கன்னா அவுட்புட். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டுத்தோட பேஸ் டெர்மினலும் இருக்கு. ஸோ இப்போ நான் இதில் ஒரு டெர்மினல் எடுத்து வைக்கேன், இன்னொரு டெர்மினல் பார்த்தீங்கன்னா நான் வைக்கல அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1 0 அப்படின்னு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அதே இப்போ நான் 2 டெர்மினலும் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கும். ஸோ அதனால நம்ம அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கும். அதே இப்போ நான் 2த்தையும் அவுத்துட்டேன் அப்படின்னா நம்மளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லோவா இருக்கும். ஸோ அதனால நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா லோவா இருக்கும். தேங்க்யூ.